உங்க பொண்ண வர சொல்லுங்களேன். ஏன்னா அத்தை வச்ச சஸ்பென்ஸை விட இது பெரிய சஸ்பென்ஸா இருக்கு. பொண்ண பார்க்க வேண்டாமா? நந்தா போய் ஐஸ்வர்யா கூட்டு வா போ. பொண்ண ரொம்ப கண்டிச்சு வளர்த்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்ல பொண்டாட்டியும் அப்படிதான் வளர்த்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அவரு பக்கத்துல உட்கார்ந்துருக்கும் போது அப்படியே உடம்பு பதறது. பொண்ண பாருடா. சும்மா இருமா. சூர்யா, பொண்ண நல்லா பாருடா. சும்மா இருங்க. பாரு. சும்மா இருமா. ஒரே ஒரு தடவை பாருப்பா. டேய், பொண்ண பாருடா. மாப்பிள்ளை பாரு. என்னம்மா படிச்சிருக்க? அவதான் பிஇ சிவில் படிக்கிறேன்னு சொன்னா. நான் தான் வேண்டான்னு சொல்லி பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல சேர்த்து விட்டேன். உன் ஆபீஸ் எங்கம்மா இருக்கு? ஹெட் ஆபீஸ் சோழிங்கநல்லூர்ல தான் இருக்கு. இங்க அடையார் பிரான்ச் ஆபீஸ்ல தான் வேலை பார்க்கறா. டெய்லி கம்பெனி பஸ் வந்துரும். காலையில 8 மணிக்கு போனா சாயந்தரம் 6 மணிக்கு டான்னு வந்துருவா. நான் உங்க அம்மாவுக்கு ஒரு வகையில மாமா பொண்ணு. தெரியுமாம்மா உனக்கு? சொல்லியிருக்கேன் சாரதா. நீங்க யாரு, உங்க குடும்பம் எப்படி எல்லாமே சொல்லியிருக்கேன். இங்க பாருங்க, எங்களுக்கு இந்த சம்பந்தத்தை எப்படியாச்சும் முடிக்கணும்னு ஆசை. சும்மா பேசிட்டு இருக்காம சீக்கிரமா உங்க பையனுக்கு என் பொண்ணை பிடிச்சிருக்கான்னு கேளுங்க. உங்க பொண்ணுக்கு எங்க பையனை பிடிக்க வேண்டாமா? எனக்கு பிடிச்சா போதுமா. எங்க குடும்பத்துல எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி தான். கேட்டீங்களா அண்ணி? அவர்தான் இங்க எல்லாமே. சும்மா ரெடி. சூர்யா, பொண்ணு பிடிச்சிருக்கா? வெக்கப்படுறது பாத்தியா? அவனை கிட்ட பாருங்க. அக்கா, மாப்பிள்ளைய நல்லா பாத்துக்கோ. எதுக்கு சொல்றேன்னா, இதுக்கப்புறம் மாப்பிள்ளைய அப்பா கல்யாண மண்டபத்துல தான் உனக்கு காட்டுவாரு. நல்லா பாத்துக்கோ. டோன்ட் வரி. நடுவுல நிச்சயதார்த்தம்னு ஒண்ணு வரும். ரொம்ப சந்தோஷம் சாந்தா. நீங்க பொண்ணை நல்லா தான் வளர்த்திருப்பீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. என் பிள்ளைய பத்தி நானே சொல்லக்கூடாது. ரொம்ப பொறுப்பான பையன். இந்த கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சா அதை விட சந்தோஷம் இல்ல. எல்லாம் நல்லபடியா நடக்கும். நான் நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிச்சிட்டு நானே நேரா உங்க வீடு தேடி வரேன். வா சாரதா, வீட்டை சுத்தி காமிக்கிறேன். டேய், எங்கடா போற? கல்யாணம்
கல்யாணமே வேண்டான்னு சொன்ன இப்போ ஏய் பொண்ணை பாக்குறதுக்கு முன்னாடி. ஓ அண்ணி வழி இது தொடச்சுக்க சொல்லுங்க. ஏய் சும்மா இரு. எப்ப பார்த்தாலும் கிண்டல் பண்ணிட்டு. யாரு என்ன என்ன மேலையே பாக்குற? ஒட்டனை எல்லாம் கரெக்டா அடிச்சிருக்காங்களான்னு பாக்குறியா? வாயை மூடு. பொண்ணு பிடிச்சிருக்கா? அழகா இருக்காளா? அண்ணி சூப்பரா இருக்கு. வழி இது இல்ல அப்பவே தெரியலையா? எங்க நீ காணோம்? போதும். குட்டிமா, என்னடா செல்லம் இங்க படுத்திருக்க? மாத்திரை போட்டியா? இல்லப்பா இன்னும் போடலப்பா. சரி, ஏன் இங்க வந்து படுத்திருக்க? மேல போய் படுக்க வேண்டியதானே? இல்லப்பா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு இருக்கேன்ப்பா. என்ன விஷயம்? இன்னைக்கு ஸ்கூல்ல அம்மாவை தேடி 3 பேர் வந்தாங்கப்பா. யார் அது? அவங்க யாருன்னு எனக்கு தெரியல, ஆனா அவங்கள நான் ஊட்டில பாத்திருக்கேன்ப்பா. ஊட்டிலியா? என்னடா சொல்ற? ஆமாப்பா, நல்ல கருப்பா தடியா உயரமா இருந்தாங்கப்பா. நான் கிரவுண்ட்ல விளையாடிட்டு இருந்தேன்னா என்கிட்ட வந்து அம்மாவோட போட்டோவை காமிச்சு எந்த கிளாஸ்ல இருக்காங்கன்னு கேட்டாங்கப்பா. நீ ஏதாவது சொன்னியா? நீங்க யாருன்னு கேட்டேன், அவங்க சொந்தக்காரங்கன்னு சொன்னாங்கப்பா. அம்மா ஸ்பெஷல் கிளாஸ்ல இருக்காங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டேன்ப்பா. சரி, நீ போய் தூங்கு, நான் இப்போ வரேன். சரிப்பா. சார் சொல்லுங்க சார். மனோகர், ஊட்டில இருந்து யாரோ ரஞ்சினியை தேடிட்டு ரஞ்சினி வேலை பார்க்குற ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. யார் சார்? யாரு என்னன்னு சரியா தெரியல, நீங்க உடனே விசாரிங்க. சரிங்க சார். அப்புறம் மேக் இட் கான்ஃபிடென்ஷியல், ஓகே? யாருக்கும் தெரிய வேண்டாம். அவங்க டீல் பண்ண கேசஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல? தெரியும் சார், நான் பாத்துக்கிறேன் சார். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க ஸ்டூடெண்ட்ஸோட ஊட்டிக்கு வந்தப்போ யார் யாரெல்லாம் மீட் பண்ணாங்கன்னு ட்ரேஸ் பண்ண முடியுதான்னு பாருங்க. அவங்கள பார்க்க யார் யார் ட்ரை பண்ணாங்கன்ற டீடைல்ஸும் கலெக்ட் பண்ண முடியுமான்னு பாருங்க, ஓகே? ஹோட்டல்ல, டிபார்ட்மெண்ட்ல, அப்புறம் சார் என் ஃப்ரெண்ட் இருக்கான் சார், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நாளைக்கு ஈவினிங்குள்ள எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு கால் பண்றேன். மேக் இட் ஃபாஸ்ட். ஓகே சார், தேங்க்யூ சார். இங்க என்ன பண்ற? நான் கீழே எல்லாம் உன்னை தேடிட்டு இருக்கேன். ஓ, எஸ்எம்எஸ்ஸா? இன்னைக்குதான் மாப்பிளையே வந்து பாத்துட்டு போனாரு, அதுக்குள்ள எஸ்எம்எஸ் ஜெட் வேகத்துல பறக்குது.
எங்கேயோ போயிட்டக்கா. எங்க காமிப்பா. ஓகே விடு, உன் பர்சனல். ஆனா உண்மையிலே நீ ரொம்ப கொடுத்து வச்சவக்கா. நானே எதிர்பார்க்கல தெரியுமா? மாப்பிள்ளையும் சரி அவங்க வீட்டாளுங்களும் சரி ரொம்ப டீசெண்டா இருக்காங்க. எனக்கு என்னமோ உனக்கு மாமியாரால கூட ப்ராப்ளம் வராதுன்னு நினைக்கிறேன்க்கா. ஏய், இன்ஃபேக்ட் நீ டெய்லி ஆபீஸ் போகும்போது உன் மாமியார் லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்றதுல இருந்து எல்லாத்தையும் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன்க்கா. ஹெச்சி வாய மூடு. ஏன்? எனக்கு இப்ப இந்த கல்யாணம் வேண்டாம். அக்கா என்ன கல்யாணம் வேண்டாமா? எனக்கு பிடிக்கல. பையன் நல்லா இருக்கான், மாமியார் நல்லவங்கன்னு அள்ளி விடுறல, நீயே போய் கல்யாணம் பண்ணிக்க. ஏய் என்ன பேசுற? நான் கரெக்டா தாண்டி பேசுறேன். நானா கேட்டு இந்த கல்யாணம் வேணும்னு? உங்க எல்லாரோட சந்தோஷத்துக்காக என்ன பலி கொடுக்க பாக்குறீங்கல்ல? கல்யாணம் பண்ணி மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டா பொறுப்பு முடிஞ்சிடும்னு அப்பா நினைக்கிறாரு. அப்பா சொல்றதுக்கெல்லாம் தலையாடிட்டா பிரச்சனை இல்லைன்னு அம்மா நினைக்கிறாங்க. நான் போயிட்டா வீட்ல நீ மட்டும் ஜாலியா இருக்கலாம்னு நினைக்கிற. All are selfish. 100% selfish. I hate you all. என்ன ஐஷு இப்படி எல்லாம் பேசுற? என்ன பார்த்தா உனக்கு அப்படியே தோணுது? என்னைக்கு நான் உன்கிட்ட செல்ஃபிஷா நடந்திருக்கேன்? என் விருப்பம் என்னன்னு யாராவது இந்த வீட்ல கேட்டீங்களாடி? எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இருக்கா இல்லையான்னு ஒருத்தருக்காவது அக்கறை இருக்கா? தள்ளி விட்டா போதும் தானே எல்லாரும் நினைக்கிறீங்க. இங்க பாரு கார்த்திகா, எனக்கு இந்த கல்யாணம் சுத்தமா பிடிக்கல. நான் ஒருத்தனை லவ் பண்றேன். அவனைதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு பிடிக்காத ஒருத்தனுக்கு கழுத்து நீட்டிட்டு லைஃப் பூரா கஷ்டப்படுறதுக்கு நான் தயாரா இல்ல. ஏ என்னடி சொல்ற? லவ் பண்றியா? யாரு? உனக்கு தெரியாது. அவன் பேரு பிரதாப். என் கூட தான் ஒர்க் பண்றான். என்ன வேண்டாம் தப்புன்னு சொல்ல போறியா? அப்படி நீ சொல்றதா இருந்தா தயவு செஞ்சு இப்பவே போயிடு. லூசு, லவ் பண்றது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா நம்ம அப்பாக்கு அதெல்லாம் பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா? அப்பாவை கேட்டுதான் ஆசைப்படணும்னு அப்ப எனக்கு தோணாம போயிடுச்சு. ஆனா இது பெரிய ரிஸ்க்குக்கா. அப்பாவோட கோவத்தை பத்தி உனக்கு தெரியும். அவர் 20th செஞ்சுரியில வாழற 19th செஞ்சுரி ஆளு. இதெல்லாம் அவருக்கு சுத்தமா பிடிக்காது. தேவையில்லாம பிரச்சனையை பெட்ஷீட் மாதிரி போத்திக்காத. அதுக்காக பிடிக்காத ஆளை கல்யாணம் பண்ணிட்டு வாழ சொல்றியா? இங்க பாரு ஐஷு, இன்னைக்கு பாத்துட்டு போன மாப்பிள்ளைய நீ பிடிக்கலன்னு சொன்னா கூட அப்பா ஒத்துப்பாரு. ஆனா இன்னொருத்தரை விரும்புறதுனாலதான் இந்த மாப்பிள்ளைய வேண்டாம் நீ சொன்னா அவ்வளவுதான். அப்புறம் நடக்கிறதே வேற. என்னால முடியாது கார்த்தி. அப்பாவுக்கு பயந்து இனிமே என்னால வாழ முடியாது. பைத்தியம் மாதிரி பேசாத. ஏங்கா பிராக்டிகலாவே இருக்க மாட்ற? நம்ம வீட்டு சிச்சுவேஷன் என்னன்னு உனக்கே தெரியும். அப்பா கொஞ்சம் கோவப்படுவரை தவிர உன் மேல உயிரியே வச்சிருக்காரு. அது உனக்கே தெரியும். உன் கல்யாணத்தை எப்படிலாம் நடத்தணும்னு ஆசைப்படுறாரு தெரியுமா? நீ பாட்டுக்கு மேலே ஏறி வந்துட்ட. கீழே உட்காந்து அவர் கனவு காண்ற அழக பாக்கணுமே, சான்ஸே இல்லக்கா. அத பத்தி உன்கிட்ட சொல்லாம தான் நான் மாடிக்கே வந்தேன். நீ ஏறடானா எப்படி பேசுற? நீயாவது என்ன புரிஞ்சுக்கோடி. சீரியஸா நான் பிரதாப்ப லவ் பண்றேன். அவனை தவிர வேற யார் கூடவா என்னால வாழ முடியும்னு தோணல. இந்த கல்யாணம் எல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது கார்த்தி. நீ இப்படி பெனாத்திட்டு இருக்கிறது நம்ம வீட்டுக்கு சரிப்பட்டு வராது. சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். ஒழுங்கு மரியாதையா அப்பா பாத்துருக்கிற பையனோட கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்தணும்னா பீஸ்ஃபுல்லா போயிடும். அதை விட்டுட்டு என்கிட்ட பேசின மாதிரி அப்பா கிட்ட பேசினேன்னு வச்சுக்கோ, அதோட சரி. நான் பயமுறுத்துறேன்னு நினைக்காத. ஆனா உன்னை வார்ன் பண்ண வேண்டியது என்னோட கடமை. சொல்லிட்டேன். நடக்கிறத யோசிச்சுட்டு தெளிவா எழுந்து வா. அம்மா சாப்பிட கூப்பிட்டாங்க.